ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா, பஞ்சாப் கிங்ஸ் விசஸ் ஜிடி மேட்சோட ரிவ்யூ தான். அதாவது இந்த மேட்சை நம்ம எப்படி சொல்லலாம்னா, கூப்பர் கான்லி விசஸ் ஜிடி மேட்ச்னு தான் சொல்லலாம். ஏன்னா கூப்பர் கான்லி தான் இந்த மேட்சோட ஹீரோவே. அதாவது கூப்பர் கான்லி வந்து எப்படி மேட்ச் ஆடி இருக்காருன்னா, ஒரு ஐபிஎல் பிளேயரோட கனவு இன்னிங்ஸா ஆடி கொடுத்துருக்காப்ல. அதாவது ஃபர்ஸ்ட் டெபியூ மேட்ச்ல ஒரு ஐபிஎல் பிளேயருக்கு என்ன மாதிரியான கனவு இருக்குமோ அந்த இன்னிங்ஸை கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காப்ல. ஒரு தரமான இன்னிங்ஸ், அண்டர் பிரஷர்ல உண்மையிலே சூப்பரா ஆடி இருக்காப்ல. சரியா? அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா, என்ன ப்ரோ 160 தான். இத ஈஸியா அடிச்சிடலாம்ன்னு இருக்கலாம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா 110க்கு 2 விக்கெட், 118க்கு 6 விக்கெட். புரியுதா இல்லையா? அப்படியே மேட்ச கையிலே குடுத்துட்டு போயிட்டாங்க. சொன்ன மாரியே பஞ்சாப் மிடில் ஆர்டர் கொலாப்ஸ் தான். அந்த கடத்துல தான் இருக்காங்க. ஏதோ கூப்பர் கான்லி இருந்ததுனால தப்பிச்சுச்சு. அவர் நின்ட்டாரு. ஒரு 2ல நின்னு, பாத்து, சிங்கிள் எடுத்து, ரொட்டேட் பண்ணிட்டு, அவர் பிரஷர் ஆகாம, மேட்ச் கைய விட்டு போற மாரி இருந்தாலும், அவர் பிரஷர் ஆகாம கரெக்ட்டா கண்ட்ரோல் பண்ணி ஆடுனதுனால ஜெயிச்சாங்க. கடைசி வந்து பாத்தீங்கன்னா, ஜான்சனும், பிராட்லெட்டும் கொஞ்சம் கொஞ்சம் அவங்களால முடிஞ்ச ஆளுக்கு ஒரு 6 அடிச்சு குடுத்ததுனால, மேட்ச் வந்து டக்குன்னு உள்ள வந்துட்டோம். சரியா? உண்மையிலே அவர் கடைசி வரைக்கும் நின்னதுனால தான். இல்ல அவரும் பிரஷர் ஆயிருந்தாருன்னா மேட்ச் முடிஞ்சிருக்கும். சரியா? உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா, அண்டர் பிரஷர்ல ஒரு தரமான இன்னிங்ஸ் கூப்பர் கான்லி ஆடிருக்கு. பஞ்சாபோட ஃபியூச்சர் ஸ்டார் அவர்தான். இதுக்கப்புறம் எல்லா மேட்ச் இருப்பாரு. கண்டிப்பா அவரு நல்லா ப்ளே பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா மேட்சே அவர் இந்த மாதிரி ஆடும்போது அவர் டீமுக்காக இன்னும் என்னென்னலாம் பண்ண போறாரு இந்த சீசன்ங்கிறது பார்க்கும்போதே தெரிஞ்சிருச்சு. சரியா? இந்த மேட்ச் மூலமா பஞ்சாப் என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, அவங்களோட பவுலிங் யூனிட் சூப்பரா இருக்கு. மிடில் ஆர்டர் கொலாப்ஸ். அது போக இப்ப ஒரு ஃபியூச்சர் ஸ்டார் நமக்கு கிடைச்சிட்டாரு. அது தெரிஞ்சிருப்பாங்க. சீட்டிக்கு என்ன தெரியும்னா இந்த மேட்ச் முடிஞ்சதும் அவங்களுடைய பேட்டிங் வந்து ஹை ஸ்கோர் போடுறதுக்கான பொட்டன்ஷியல் இல்ல. மிடில் ஆர்டர்ல கேமை எடுத்துட்டு போறதுக்கு ஆள் அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தா இல்லைங்கிற மாதிரி தெரிஞ்சிருப்பாங்க. அது போக வந்து பாத்தீங்கன்னா, அது போக வந்து லோ ஸ்கோரை அவங்களால டிஃபெண்ட் பண்ண முடியாதுங்கிறது புரிஞ்சிருப்பாங்க. அதாவது அவங்க பவுலிங் யூனிட் சூப்பரா இருந்தாலுமேவும் லோ ஸ்கோரை அவங்களால டிஃபெண்ட் பண்ண முடியாதுங்கிறத தெரிஞ்சிருப்பாங்க. சரியா? அதாவது இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பஞ்சாப் வந்து டாஸ் வின் பண்ணிட்டு பவுலிங் சூஸ் பண்ணாங்க. ஜிடி வந்து ஆரம்பத்துல நல்ல ரன் ரேட் 9 ரன் ரேட்ல போனாங்க. நல்லா பேட்டிங் பண்ணாங்கன்னு ஓப்பனிங் சுப்மன் கில்லும், சாய் கிஷோரும் சரி தரமான பேட்டிங் ஆனாங்க. பவுண்டரிஸா போட்டு நொறுக்குனாங்க. எப்படியும் 200 ஆன் போர்டுங்கிற மாதிரி இருந்த இடத்துல இருந்து அப்படியே 9 ரன் ரேட் 9க்கு வந்துச்சு. 9ல இருந்து 8க்கு வந்துச்சு. 8ல இருந்து 7.5 குறைய ஆரம்பிச்சு. இந்த மிடில் ஓவர்ஸ்ல ரன் ரேட்டே வரல. டெத் ஓவர்ல 6 ரன் ரேட் தான் பேட்டிங். ரொம்ப ஒஸ்ட். அவன் தான் ஸ்லோவர் பால் போடுறான்னா, ஸ்லோவர் பால் போடட்டும். அவன் எப்ப பாஸ் பால் போடுவானோ அப்பதான் அடிப்பேங்கிற மாதிரி வெயிட் பண்ணா வேலைக்கு ஆகாது. நான் 3 பால் ஸ்லோவர் பால் போடுறான். தண்ணி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் சரி அடுத்த பாலும் ஸ்லோவர் பால் தான் போடுவானா, அதுக்கப்புறம் ஷாட்டுக்கு போறதுக்கு எதுக்கு? அந்த வாஷிங்டன் சுந்தராலலாம் அந்த அளவுக்கு ஆட முடியல. ருத்தர் ஃபோர்ட்ஸ் எல்லாம் வெளியே அனுப்புனாங்க. வாஷிங்டன் சுந்தர் லாஸ்ட் இயர் கூட நல்லா ஆடினாப்ல. இந்த தடவை என்னன்னு தெரியல. மேட்ச் ஸ்டார்டிங்னால ஃபர்ஸ்ட் கேம்னால அப்படி இருக்காரா என்னன்னு தெரியல. அவர் கேமை எடுத்துட்டு போகணும். இதுக்கப்புறம் அவர் 11ஸ்ல வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. அவர் தான் கேமை எடுத்துட்டு போகணும். சரியா? அப்பப்ப வந்து கேமியோ ஆடுறது மேட்டர் கிடையாது. இருந்து கேமை கை ஸ்கோர்ல கொண்டு போய் போடணும். அதுதான் முக்கியம். அது அவர் தவறிட்டார். உண்மையிலே பஞ்சாப் பவுலிங் பொறுத்த வரைக்கும் வைசாக் வந்து பாத்தீங்கன்னா 3 விக்கெட் தரமா ஸ்லோவர் ஒன்னா போட்டு தள்ளிட்டாப்ல. உண்மையிலே பாராட்ட வேண்டியதுதான் மார்க்கோ ஜான்சன் தான். அவர் வந்து கரெக்டா வந்து நின்னு பவர் பிளேல ஒரு ஓவரை போட்டு ரன் ரேட்டை கம்மி பண்ணாரு. 2 ரன் அவ்வளவுதான் கொடுத்திருந்தாரு. கொடுத்து அதுக்கப்புறம் வந்து விக்கெட் எடுத்து கேமை கொஞ்சம் மாத்தி விட்டாரு. அவரை ரொம்ப பாராட்டி ஆகணும். அவருக்கு ஒரு விக்கெட் கிடைக்குது. யுகேந்தர் சகல் சொல்லவே வேணும். மேட்ச்னு இருந்தா அவர் ஒரு 2 விக்கெட் எடுப்பாரு. எடுத்துட்டாரு. நல்ல பவுலிங். மொத்த டீமே சூப்பரான பவுலிங் தான். கடைசி 2 ஓவர் மட்டும் அரை மணி நேரம் போட்டாங்க பஞ்சாப். அதுதான் ஏன் தெரியல. இழுத்து தள்ளிட்டாங்க. இதுல வேற ஒயிட்டுக்கு மாறி மாறி ரிவ்யூ கேட்டு மேட்ச் பாக்குறவங்களையும் டென்ஷன் ஆக்கி விட்டாங்க. அது போக பஞ்சாப் வந்து 163 எடுக்கலான்னு வரும்போது சேசிங்ல வந்து ட்ரம் சிம்ரன் நல்லா பேட்டிங் ஆனாப்ல. நல்லா படுது. ஆனா கேமை எடுத்துட்டு போகணும். அவர் பெரிய இன்னிங்ஸா கன்வெர்ட் பண்ணணும். கேமையும் எடுத்துட்டு போகணும். ஆமா. 38 ரன் கிட்ட அடிச்சிருந்தாப்ல. ஓகே தான். பரவால்ல. படுத்து அவர் தான் கேமை எடுத்துட்டு போணும். அவரு ஓரளவு கொண்டு வந்தாப்ல. கடைசியில பார்த்தீங்கன்னா, அவுட் ஆயிட்டாரு. எல்லா பாலுமே அடிக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. கொஞ்சம் எடுத்துட்டு போணும். டாட் வந்தா வீசணும்ன்றது கிடையாது. சிங்கிள் ரொட்டேட் மாத்துங்க. நான் ஸ்ட்ரைக்கர் என்ன பண்றாரு பாருங்க. அதுக்கப்புறம் ஆடுங்க. இப்ப டாட் வந்துருச்சு 2 பால் 3 பால் டாட் ஆயிடுச்சுன்னா, அடுத்து மேல ஏத்தியே ஆகணும்னு ஆடக்கூடாது. அத கொஞ்சம் கண்ட்ரோலா ஆடணும். மிடில் ஓவர்ஸ்ல அவர் ஆட பழகிக்கணும். அதுபோக பிரியான்ஸ் ஆர்யா இன்னைக்கு ஃபெயிலியர். பரவால்ல. நாளைக்கு என்ன அடுத்தடுத்த மேட்ச்ல எப்படி கம்பேக் குடுக்குறாருன்னு பார்க்கலாம்.
அதுபோக மிடில் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா, 110லேருந்து 118க்குள்ள 4 விக்கெட் எடுத்தாங்க பார்த்தீங்களா? ரொம்ப கொலாப்ஸ். மொத்தமே 3 பேரு 3 பிளேயர் தான் டபுள் டிஜிட் ஸ்கோர் எடுத்த மாரி எடுத்தாங்க. மத்த எல்லாருமே சிங்கிள் டிஜிட்லயே அவுட் ஆகி போட்டாங்க. ஸ்டானிஸ் அவுட் ஆனதுல ஏத்துக்கவே முடியாது. நல்ல பேட்டிங் ஆடியே ஆகணும். அவரெல்லாம் ரொம்ப நம்புறாங்க டீமு. என்ன பண்ண போறாங்கன்னு கம்மிங் மேட்ச்ல தெரியும். உண்மையிலேயே கூப்பர் கான்லி தான் ஹீரோ. முடிச்சு சிங்கிள் ஹேண்டரா பிரஷர்ல மேட்ச் ஆடி 6 கிடைக்கிற பால கரெக்ட்டா 6 அடிக்கிறாரு. தொலைதூரமா போகுது. அந்த அளவுக்கு பவரா சூப்பரா ஆடுறாரு. ஃபியூச்சர் ஸ்டார் அவர்தான் பஞ்சாபுக்கு. ஒரே மேட்ச்லயே சொல்ல முடியுமா அப்டின்னுலாம் கேட்காதீங்க. பண்ணுவாரு. அவர் அடிப்பாரு. அந்த மாரி ஆடுறாரு. ஏன்னா எங்கேருந்தோ வந்து இந்தியன் கண்டிஷன பிடிச்சு, இந்தியன் கண்டிஷன்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்றாருன்னா, அவர் எங்க விட்டாலும் அடிப்பாரு. அந்த மாரி பிளேயர் தான். நம்ம ஆளுங்க இந்தியன் பிளேயர் பாருங்க. 1, 2 பிளேயர் தான் அடிக்கிறாங்க. டொமஸ்டிக்ல ஆடுன பிளேயர் இங்க வந்து ஆடுறதுக்கு என்ன ஐபிஎல்க்கு அடிக்க முடியலல்ல. அந்த பிரஷர், அந்த கேம், அந்த ஆடியன்ஸ் எதையுமே பார்க்கக்கூடாது. கேம பார்க்கணும், அடிக்கணும். பால போட்டா. ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே தன்னால நடக்கும். அது அவர் பண்ணல, இவர் பண்றாங்க. மத்த பிளேயர்ஸ் யாரும் பண்ணல, இவர் பண்றாரு. ஐபிஎல்க்கான டீம் டெபியூட் மேட்ச் அவர் ஆடியிருக்காரு. இந்த மேட்ச்ல கூப்பர் கானியோட இன்னிங்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கூப்பர் கான் அதுபோக வந்து ஜிடிய பொறுத்தவரைக்கும் பிரதீஷ் கிருஷ்ணா 3 விக்கெட் எடுத்தாப்ல. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா 3 ஓவர் நல்லா போட்டாப்ல. கடைசி ஓவர்ல 14 ரன் எக்ஸ்பென்சிவ் போனதே மேட்ச் வந்து கைய விட்டு போயிருச்சு அவருக்கு. சரியா? ஏன்னா ஒரு டாப் பவுலர் நல்லா போடுறாங்கன்னா, அவங்க எக்ஸ்பென்சிவா போக்கூடாது. அவங்களோட 1 ஓவர் திடீர்னு மாறக்கூடாது. மேட்ச்சுக்கு அகைன்ஸ்டா. 1 ஓவர் மேட்ச்ச திருப்பி குடுக்குறாரு. அதாவது டாப் பவுலர் பிரதீஷ் கிருஷ்ணா தான். மேட்ச்ச ஜிடி பக்கம் திருப்பி கொண்டு வந்தாரு. திருப்பி கொண்டு வந்தவரே மறுபடியும் 14 ரன் குடுக்குறதெல்லாம் ஒண்ணும் சொல்ல முடியாது. சரியா? டெப்த் ஓவர்ல பிரதீஷ் கிருஷ்ணா நல்லா போட பழகிக்கணும். அதுதான். ஓகே கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணிருங்க. பஞ்சாப் வெர்சஸ் ஜிடி மேட்ச்ல வந்து கூப்பர் கான்லியோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா, வீடியோ வீடியோ கீழ கமெண்ட் தட்டி விடுங்க. அவர் எப்படி ஆடுறாரு? ஃபியூச்சர்ல சூப்பரா பண்ணுவாரா? அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.